கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை நேரத்தில் இயேசுவை என்னோடு பேசுமேன்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறேன். உங்கள் வீடுகளிலே சந்தோஷமாய் இருந்து ஆண்டுடைய வசனத்தை கேட்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்ம ஆண்டுடைய நல்ல வசனத்தை பார்ப்போம் வாருங்கள். சங்கீதம் 55:17 வசனம். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். இங்கு பக்தர் சொல்லுகிறார், அந்தி சந்தி மதியம் 3 வேளைகளிலும் நான் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி அவர் பாடுகிறார். பாருங்கள், தியானம் பண்ணி முறையிடுவேன். ஹல்லேலூயா. சாதாரண ஜெபம் அல்ல, முறையிடுகிற ஜெபம். ஹல்லேலூயா. என் சத்தத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களுடைய சத்தத்தை கேட்பார். ஹல்லேலூயா. பாருங்கள், லூக்கா 24:32 வாசிக்கிறோம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்கள் தேவஜனமே, நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை தியானம் செய்யும் பொழுது உங்களுக்குள்ளாக உங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியும். ஒரு அக்கினி போன்ற ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டாகும். பாருங்கள். ஹல்லேலூயா. அதற்கு பின்பதாக, தியானம் பண்ணின பின்பதாக நாம் ஆண்டவரிடத்தில் முறையிட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி முறையிடும் பொழுது என்ன நடக்கும்? எபிரேயர் 5:7 சொல்லுகிறது, வாசிக்கிறேன். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்கள் தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. அவர் மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ள பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்தார். நாம் எந்த பலனும் இல்லாத, எந்த வல்லமையும் இல்லாத மனுஷரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்து மன்றாடி ஒரு பிரயோஜனமும் இல்லை. பாருங்கள், உங்களையும் என்னையும் மரணத்தினின்று விடுவிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரை நோக்கி வேண்டுதல் செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? நாம் ஜெபம் கேட்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குமாரன் என்பதனால் அவர் ஜெபம் கேட்கப்படவில்லை, தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அவர் கேட்கப்பட்டார். ஹல்லேலூயா. அவருக்கு பயபக்தி இருந்தது பிதாவை குறித்து, அதனால் தான் அவருக்கு ஜெபம் கேட்கப்பட்டது. உங்களுடைய என்னுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனை நோக்கி நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய பயபக்தி எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு ஏற்ற விதமாய்தான் பதிலும் இருக்கும் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. பாருங்கள் தேவஜனமே, மேலும் பார்த்தால் தானியேல் 6:16 பின்பகுதி சொல்லுகிறது, ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். பாருங்கள், புறஜாதியார் நம்மை பார்த்து இவ்விதமாய் சொல்ல வேண்டும், அவங்க தேவனை தேடுகிற விதம் வித்தியாசமானது என்று இந்த ராஜாவை போல சொல்ல வேண்டும். அவர் சொல்லுகிறார், இடைவிடாமல் தானியேலே, நீ வேலை பார்க்கும் பொழுதும் சரி, எல்லா நேரமும் சரி, நீ இடைவிடாமல் உன் தேவனை நோக்கி நீ ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாய் என்று இந்த ராஜா சொல்றாரு. பாருங்க, அதனால் சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிக்க வல்லமையுள்ள தேவன் உன்னை விடுதலை செய்வார் என்று அந்த ராஜா சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிக்கும் பொழுது சிங்கத்தின் வாயிலிருந்து ஆண்டவர் நம்மை தப்புவிப்பார், உங்களை விடுவிப்பார், உங்களை தப்புவிப்பார், உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதை தான் பார்த்தோம் நம்ம ஆரம்பத்தில், அவரின் சத்தத்தை கேட்பார் என்று நாம் பார்த்தோம் அல்லவா? ஹல்லேலூயா. அப்போ தியானம் செய்து நீங்கள் தேவனிடத்தில் மன்றாடுங்கள், ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். இதுவரையிலும் உங்களுக்கு கேட்கப்படாத ஜெபம் எதுவும் இருந்தால் அதற்கு பதிலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம் வாருங்கள். ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து நாங்கள் தியானம் செய்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க போகிறோம். தியானம் செய்து பின்பதாக மன்றாடி ஜெபிக்க போகிறோம். அதனால் எங்களுக்கு உம்மிடத்திலிருந்து பதில் வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்பீர், நீர் எங்களை விடுவிப்பீர், எங்கள் கட்டுகளை அறுப்பீர், எங்கள் சங்கிலிகளை அறுத்து போடுவீர், எங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து நீர் எங்களை உயர்த்துவீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஜனங்கள் உங்களுடைய ஜெபிச்சு இன்னும் பதில் வராமல் காத்திருக்கிறார்கள். அதற்கேற்ற பலனை, பதிலை கொடுக்க வேண்டுமாக நான் மன்றாடுகிறேன். ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென்.